தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை மற்றும் ஒரு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நாம் இதுவரை 11 கட்டளைகள் கிறிஸ்துவ வாழ்க்கை சிறந்து விளங்க தேவை என்பதை தியானித்தோம். அதை அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆவியானவரின் உதவியோடு முயற்சி செய்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று இன்னும் நம் வாழ்க்கை சிறந்து விளங்க இன்னும் சில கட்டளைகளை குறித்து தியானிப்போம். ஒரு சின்ன நிருபத்தின் மூலமாக ஆவியானவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கும் 22 கட்டளைகளை பற்றி பார்த்தோம். கடந்த நிகழ்ச்சியில் 11 கட்டளைகளை நாம் படித்தோம். ஒரு முறை கூட அவைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோமா? ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை நேசிக்க வேண்டும், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்க வேண்டும், சபையில் சமாதானம் காணப்படும் பொழுது ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், திடனற்றவர்களை தேற்ற வேண்டும், பலவீனரை தாங்க வேண்டும், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இது விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கும் 12வது கட்டளை. அடுத்த 3 கட்டளைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தொடர்ந்து வருகிறது. சந்தோஷம் என்பது உலகத்தில் உண்டாகும் நிகழ்ச்சிகளினால் ஏற்படும் சந்தோஷம் அல்ல. தமிழ் வேதாமத்திலே சந்தோஷம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆங்கில வேத புத்தகத்திலே ரிஜாய்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்படும் பொழுது மகிழ்ச்சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஹாப்பி என்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியாது. மாறாக ஜாய் என்ற வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் என்பது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது மிக தெளிவாக இந்த வார்த்தையின் கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது. ஆங்கிலத்திலே ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாப்பனிங்ஸ் பட் ஜாய் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜீசஸ் என்று கூறுவதை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் சந்தோஷம் உண்மையாகவே கர்த்தருக்குள் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் சந்தோஷமாக இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலும் பவுல் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் நிரந்தரமான மகிழ்ச்சியை இது குறிக்கிறது. வீட்டில் எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் வியாதிகள், துக்கங்கள், துயரங்கள் வந்துவிட்டால் சந்தோஷம் எடுக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் கர்த்தருக்குள் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி நித்தியமானது, நிலையானது. அது இயேசு கிறிஸ்துவை போல நித்தியமானது என்று சொல்லலாம். சூழ்நிலைகள் அந்த மகிழ்ச்சியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுக்க முடியாது. பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது இருதயத்திலே அவன் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சி தான் அது. ஒரு மனிதன் பாவத்தில் விழும்பொழுது அந்த மகிழ்ச்சி எடுக்கப்படுமே ஒழிய மற்ற காரியங்கள் இந்த மகிழ்ச்சியை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்பது 10 கட்டளைகளில் நீங்கள் காண முடியாது. கர்த்தருடைய பிள்ளை துக்க முகத்தோடு அலைவதை தேவன் விரும்பவில்லை. எப்பொழுதும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சோகமாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சிலர் தவறாக போதிக்கிறார்கள். சிலர் தவறான மாதிரிகளை வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை கிறிஸ்துவண்டை இழுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியின் கனியில் 2வது வருவது சந்தோஷம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்றுதான் அந்த பட்டியல் தொடர்கிறது. ஒருவேளை இந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்காத பாவ பாரம் எதையாவது சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மனம் பொருந்த வேண்டிய யாரிடமாவது அவர்களை மன்னித்து மனம் பொருந்தாமல் இருக்கிறீர்களா?
யோசித்து பாருங்கள். அல்லது எந்த காரியத்திலாவது ஆவியானவரின் சத்தத்திற்கு இன்னமும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களா என்பதையும் ஆராய்ந்து பாருங்கள். தாவீது அரசனும் தன் சந்தோஷத்தை இழந்த பொழுது, ஆண்டவரே, இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று ஜெபித்தது போல, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே இந்த மெய்யான மகிழ்ச்சியை தாரும் என்று நீங்கள் அவரை நோக்கி ஜெபியுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு அதை தருவார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது ஜெபத்தை குறித்த மனப்பான்மை. இவ்வாறு கூறப்பட்டிருப்பதனாலே எப்பொழுதும் முழங்காலிலேயே நிற்க வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய மனப்பாங்கு எப்பொழுதும் ஜெப நிலையிலே காணப்பட வேண்டும். மனிதர்களோடு பேசாத மற்ற நேரங்களிலே நாம் தேவனோடு எப்பொழுதும் உள்ளத்தில் உறவாடிக்கொண்டே இருக்கலாம். பிரயாணம் செய்யும் பொழுதும், வீட்டில் நம்முடைய கைகள் மற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், நம்முடைய உள்ளத்திலே தேவனிடத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்க முடியும். ஒரு நாள் ஜெபித்து விட்டு பல நாட்கள் ஜெபிக்காமல் இருப்பதை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு நமக்கு தேவை. மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கட்டும். தேவனுடைய சித்தத்தை செய்ய வாஞ்சித்து கொண்டே இருக்கட்டும். தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்க துடித்து கொண்டிருக்கட்டும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுதல். தொடர்ந்து பாருங்கள், வசனம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதோடு இணைந்து இந்த 14வது கற்பனை வருகிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நமது சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏன்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் அது இயற்கையாக நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அங்கேயும் பவுல் கூறும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லா காலங்களிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்று கேட்பீர்கள் என்றால், உங்களுக்கு நான் 3 குறிப்புகளை கூறுவேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சரி, 15வது கட்டளையை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு உருவகம் அக்கினி ஆகும். அக்கினியை நாம் எப்படி அவித்து போட முடியும்? அதில் தண்ணீரை ஊற்றி அதை எரிய விடாமல் தடுக்கும் பொழுது அதை அவித்து போடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுதல் என்றால் என்ன? ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் சொல்லும் ஒரு காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆவியை அவித்து போடுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் காரியங்களுக்கு ஒரு விசுவாசி கீழ்ப்படியும் பொழுது இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை குறித்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அவர் சொல்லும் காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் தொடர்ந்து வரும் காலங்களிலே ஆவியானவர் பேசுவதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே தான் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து செல்ல மறுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகிறீர்கள். இதே அறிவுரையை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கும் எழுதியிருக்கிறார். பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆவியானவர் சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரை துக்கப்படுத்தாமல் வாழ்கிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு என்று சொல்லலாம். சின்ன காரியங்களிலேயும் ஆவியானவரின் வழிநடத்தலை பெற்று
கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது எப்பொழுதும் அவர் நம்மோடு தங்கியிருப்பதை அனுபவிக்க முடியும். இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு சத்தியம், பரிசுத்த ஆவி என்பது ஒரு பொருள் அல்ல, ஒரு நபர். நான் பாவம் செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வெளியே செல்லும் பொழுது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். வேத வசனங்களை படிப்பதை ஏதோ குறைவான காரியம் போல எண்ணாதீர்கள். அதை குறித்த கருத்தற்றவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ ஊழியங்களில் இருக்கிற பலரும் கூட வேதத்தை குறித்து சரியான அறிவில்லாமல் இருக்கிறார்கள். சிலர் வேத வசனங்களை படிப்பதற்கு நீங்கள் ஏன் மிக அதிகமான நேரத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள், சுறுசுறுப்பாக நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டுமே என்பார்கள். பிரியமானவர்களே, வசனங்களை முதலாவது முறையாக கற்றுக்கொள்ள நேரம் செலவு செய்த பிறகு எப்படி சுறுசுறுப்பாக பயனுள்ள வகையில் நீங்கள் செயல்பட முடியும் என்பதை அந்த வசனங்களே உங்களுக்கு வழி நடத்தும். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்கிறவர்கள் பலர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் சந்தித்து பேசுவீர்கள் என்றால், வேதத்தை முறையாக படித்தது அவர்களை சோம்பேறியாக்கியதா அல்லது அவர்களை சுறுசுறுப்பாக்கியதா என்பதை அவர்களே கூறுவார்கள். வேத வசனங்களை முறையாக படிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு முற்காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட பலர் இன்று மிஷனரி பணித்தளங்களிலே இருக்கிறார்கள். இன்னும் பலர் திருச்சபைகளிலே முழு நேர பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கர்த்தருடைய ஊழியத்திலே மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பலரை நீங்கள் சந்தித்து கேட்பீர்கள் என்றால், வேத வசனங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்பது தெரியும். வேத வசனங்களை கேட்பதை குறித்தோ கற்றுக்கொள்வதை குறித்தோ அவர்கள் அற்பமாக எண்ணவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தீர்க்க தரிசனங்களை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்பதுதான் ஆழமான பொருள். இன்று பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று குறியேற்க செல்கிறார்கள். நீங்கள் வசனங்களை முறையாக கற்றுக்கொள்வீர்கள் என்றால் வேறு யாரையும் தேடி போய் நீங்கள் குறியேற்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்யக்கூடாது என்றும் கர்த்தர் தம்முடைய வசனங்கள் மூலமாகவே உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துவார். வசனம் 21 பாருங்கள். 17வது கட்டளை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எதை குறித்தும் கேள்விப்பட்டவுடன் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நன்றாக கவனமாக சோதித்து அறிய வேண்டும். ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு யார் போதித்தாலும், எத்தனையோ உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியங்களை அவர்கள் கூறினாலும், வேதத்தின் மற்ற பகுதிகளிலே இதே சத்தியம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தருடைய ஊழியங்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் ஏதோ ஒரு படத்தை பார்த்தோம் அல்லது ஒரு நபருடைய முகத்தை பார்த்தோம் என்று அந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களாக மாறாமல், இந்த ஊழியம் எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறது, அதில் பணி செய்கிறவர்கள் சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் கவனித்து தான் உதவி செய்ய வேண்டும். பொதுவாக கிறிஸ்தவர்கள் எளிதில் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். இந்த வார்த்தைகளினாலே நாம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஏமாற்றுபவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எதையும் சோதித்து பார்த்து நாம் தெரிவு செய்ய வேண்டும். இந்த வசனத்திலே 2 கற்பனைகளை பார்த்தோம். ஒன்று, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். இரண்டாவதாக, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 19வது கற்பனையை பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நீங்கள் ஈடுபாடு கொள்ளும் கேளிக்கைகள் உங்கள் உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறியை எழுப்பும் என்றால் நீங்கள் அதை செய்யக்கூடாது. தொலைக்காட்சியிலே அல்லது உங்கள் லேப்டாப்பிலே அல்லது உங்கள் மொபைல் ஃபோனிலே காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தவறா என்ற கேள்வி வரும் என்றால் அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனால் உங்கள் உள்ளத்திலே எந்த பாவமான காரியங்களும் தூண்டப்படாமல் இருக்கலாம். என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது ஜெபத்திற்கு அல்லது மற்றும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல நேரத்தை அந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் நீங்கள் வீணாக்கி விடலாம். எனவேதான் அதை குறித்த கேள்விக்குறி உங்கள் உள்ளத்தில் வருகிறது. இதே போல எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் இது தவறாக இருக்குமோ என்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் என்றாலே நீங்கள் அதை செய்யாமல் இருப்பதே சிறந்தது. எனவேதான் பவுல்
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். தொடர்ந்து கட்டளைகளை கொடுத்து வந்த பவுல் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பாருங்கள், வசனம் 23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நாம் திருத்துவ தேவனை தொழுது கொள்கிறோம். அதுபோல நாமும் திருத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம், இவை மூன்றையும் தேவன் பரிசுத்தமாக்குகிறார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அவர் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குழந்தைகளாக இருக்காமல் முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இது எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? ரட்சிப்பிற்கு நேராக நம்மை அழைத்தவர் முற்றுமுடிய நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். பிலிப்பியரிலும் நாம் ஏற்கனவே வாசித்தது போல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறினார். இங்கேயும் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே கிறிஸ்து இயேசு வரும்பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே 20வது கட்டளை வருகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதரனை, சகோதரியே, ஜெபத்தின் வல்லமையை மிக அதிகமாக உணர்ந்த ஒருவர் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று கூறலாம். பவுல் அப்போஸ்தலனின் ஊழியத்திலே அவருடைய வெற்றியின் ரகசியம், அவருக்காக ஜெபிக்கும் அநேக விசுவாசிகள் இருந்தார்கள். இன்றும் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஊன்ற கட்டுவதற்கு ஒரு காரணம், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்களை போன்ற பலர் இந்த நிகழ்ச்சி மூலமாய் எண்ணற்ற மக்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தனியாய், குடும்பமாய், குழுக்களாய், திருச்சபையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் அறிந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, முதலாவது உங்கள் திருச்சபை போதகருக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென்றால் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிறு அச்சுப்பிரதி எங்களிடத்திலே உண்டு. எங்களிடத்திலே தொடர்பு கொண்டு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரி, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோടെ வாழ்த்துங்கள். இது சகோதரர் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது அந்நாட்களிலே கடைபிடிக்கப்பட்ட ஒரு பழக்கம். இக்காலங்களிலே நாம் 2 கரங்களையும் கூப்பி ஸ்தோத்திரம் என்று சொல்லியோ அல்லது கை குலுக்கியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லியோ வாழ்த்து தெரிவிக்கிறோம். வசனம் 27 பாருங்கள். இதுதான் 22வது கட்டளை. இந்த முழு நிருபத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் மூலமாக நானும் இந்த கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டேன். இங்கு அவர் என்ன சொல்கிறார்? இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பிரியமான சகோதரனை, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தோடு, ஆவலோடு, வாஞ்சியோடு படிக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை முறையாக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாய் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் உம்முடைய வேத வசனங்களை காணத்தக்கதாக நாங்கள் வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி பகுதியிலே நாங்கள் படித்தது போல
இந்த 22 கட்டளைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுதினமும் கைக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்று அவருடைய உள்ளத்தின் தேவை எதுவோ அதை கர்த்தர் சந்தித்தருளும். எந்த காரியத்திற்காக நீண்ட காலமாய் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் தெளிவான வழிநடத்தலை கொடுத்து ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் ஆழத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு தங்களுக்கு அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளே கடந்து வர தொடர்ந்து நீர் அவர்களை சந்திக்க உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலும் நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் விசுவாசிகளுக்கு எத்தனையாவது கட்டளையாக கொடுத்தார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் விசுவாசிகளுக்கு எத்தனையாவது கட்டளையாக கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்று கிறிஸ்தவ வாழ்க்கை சிறக்க இன்னும் சில கட்டளைகளை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். இக்கட்டளைகள் நாம் இன்னும் ஆவிக்குரிய வழியில் முன்னேற நமக்கு உதவி புரிவதாக. நாம் எல்லா சூழ்நிலையிலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் மந்தையில் ஆடுகள் முதலற்று போனாலும் நம்மை ரட்சித்த தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருந்து அதன் மூலம் மற்றவர்களை தேவனுக்குள் வழிநடத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆவியானவர் நமக்கு துணை புரிவாராக. மேலும் எல்லா நேரங்களிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஸ்தோத்திரம் நாம் தேவன் மீது கொண்டு இருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதன் மூலம் நம்மால் அநேகரை நாம் விடுவிக்க முடியும், தாங்க முடியும், கட்ட முடியும். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7.